Disclaimer: This is a fictional animated story created for entertainment purposes only. This content is intended for a general audience and is not made for children. Suitable for 16 plus audiences. Thank you. யா போலீஸ்காரரா, எத்தனை காலமா என் புருஷனை உலகிட்டு வச்சிருக்கேன்னு விடும். நான் போராட்டம் பண்ணுவேன், ஊரை கூட்டிட்டு வந்து தர்ணா போராட்டத்துல இருப்பேன். எத்தனை காலம் அவரை உள்ளே வச்சு சாவடிக்கலான்னு பார்த்தேல. போராடுவேன், புருஷன் வெளியே வர போராடுவேன். என்ன பாட்டி, போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி ஒத்தடி உட்காந்துருந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கியா? எந்திங்க, இப்படி இருக்க கூடாதுங்கெல்லாம். இங்க வரும், எத்தனை நாளா என் புருஷனை உள்ளிட்டு வச்சிருக்கியா? கோட்டை கேஜின் அவரை அழைச்சி அவர் அங்கேயே கெட்டுருவாரு போல இருக்கு. ஒழுங்கு மரியாதை அவரை விட்டுருங்க. ஏமா, தப்பு பண்ணா உள்ள வைக்காம வெளியே வைக்க முடியும்? எந்திரிச்சு போமா. இசை பார்த்தாருன்னா உன்னையும் சேர்த்து போட்டு அடைச்சு போட்டுவாரு. இப்பதானே வெளியே போயிருக்க. எந்தி கிளம்பு. முடியாது, ஏன்னா என் புருஷனை உள்ள விடணும், வெளியே விடணும். இல்லைன்னா போராட்டம் தான். இங்க பாரு, கடையில ஒரு 2 மணி நேரம் இல்லைன்னா என்னெல்லாம் செய்யோ. நீ மீனை எடுத்து அவனுக்கு ஸ்டாக்கு கொடுத்து விடு. 3 பாக்ஸ் நெத்திரியும் 4 பாக்ஸ் ரால். இன்னைக்கு நீ ஸ்டாக்கை முடிச்சு விடுத. சும்மா போட்டுக்கிட்டு வியாபாரம் அவளைன்னா அவளத்தை என்ன செய்யுதுக்கு? மணல போட்டு தான் பூத்தணும். சரி வை. சம்பளம் மட்டும் மாசம் 1 நடுல நின்று வாங்கிக்கிட்டு தானுவோம். வேலையை பாருன்னா ஒண்ணுக்காவாத்த வேலை. கடையை இல்லாம ஆக்குதுக்குனே. ராணியக்கா, உன் வீட்ல இருந்து எத்தனை பேர் வாரியன்னு சொல்லுங்க. இது எந்த ராணியக்கா? பேட்டின்னு சொல்லல, நம்ம 2 நாளுக்கு முன்னாடியே கோவால போய் சுத்தி பார்க்கணும்ல. சும்மா ஒண்ணுக்காவ இங்க இருந்து அங்க வர போறோம். ஆமா, யாசிலாம் புக்கு பண்ண அளவுக்கு பெரிய ஆளா நாங்க. பைசா இருந்தா நாங்க யாரோ பள்ளியே போயிருப்போமே. யாசிக்கெல்லாம் வழி இல்லக்கா, சாதா ட்ரெயின்ல தான். நீ சொல்லு, நீ உன் வீட்டுல இருந்து எத்தனை வேணும் சொன்னதை கணக்கெடுக்க முடியும். எம்மம்மா, உன் மாப்பிள்ள நீ 3 பிள்ளைகளுவோ, மாமியார் வரவளா? 3 பிள்ளைகளுவோ, மாமியாரு. எங்க உங்க ஊர்லயே விசேஷம் அன்னைக்கு? மாமனார் வரமாட்டாரா? சரி, நான் சொல்லமா. யாரு உன் சித்தி மகளா? என்னத்தை போட்டு சவத்தை எத்தனை பேரை கூட்டு. ஆமா, சரி, நான் அதை சரி, நீ இப்போ என்ன பண்ணுவேன்னா, போனை வச்சுக்கிட்டு ஒரு நோட் எடுத்து கணக்கு போடு. எத்தனை பேர் வாராவ வரலன்னு. நான் இனி அடுத்து ஒவ்வொருத்தரையா பார்க்கணும்ல. சரி, கணக்கு போட்டு எனக்கு சாயங்காலத்து படி சொல்லிடு. வை. ஏடி, எந்த ஜோனி அக்காவை கூப்பிட்டு கிடக்க? ராணி, நம்ம ராணி. அவ மாப்பிள, அவ 3 பிள்ளைகளுவோ, மாமியார் வருவவ. மாமனாருக்கும் ஏதோ விசேஷம் விட அவர் அங்க போயிருவாரா. வேற இன்னும் 2-3 வட்டை கேட்கணும். 5-6 குடும்பமா ட்ரெயின் மொத்த பெட்டி ஆக்கிரமிச்சு போனாதானே நமக்கு ஜாலியா இருக்கும். இவ எங்க உள்ளவளா இருப்பா? குடும்ப கலவிய ஒரு 2-3 பேரை கூப்பிடுன்னு சொன்னதுக்கு சுத்தி எவ்வளவு கூப்பிட்டு இருக்க? அவளுக்கு 7 பேர் வருவாளாம். கொல்லாங்காத நீ பணத்தை பாரு. ஊர்ல ரிசப்ஷன் எடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். இதை மீறி நான் இது எல்லாரையும் அள்ளி பறக்கிட்டு போய் கெட்டியா வச்சிருக்கேன். அதுக்கு என்ன செய்ய முடியும்? நாளைக்கு என்னைய கூப்பிடன்னு இன்னொருத்தி வருவா. கல்யாண வீட்டுல வச்சு இன்னொருத்தி வந்து என்னை கேவலப்படுத்துவா. சும்மா கிடையும். உங்களுக்கு குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியும். கூட்டிட்டு போனா எல்லாரையும் கூட்டிட்டு போகணும், இல்லைன்னா கூட்டிட்டு போக கூடாது. பீச்லயா? அங்க போட்டோஸுக்கு ஆளு. ஆமா, எங்க அம்மா சொன்ன 2 நாள் முன்னாடியே கோவா வந்துடணும்னு. அப்படியா? ஃப்ளைட்லயா போறீங்க? நாங்க ட்ரெயின்ல தான் வருவோம். ஃப்ளைட்ல போனா எல்லாரும் குடும்பத்தோடி கூட்டிட்டு போனா எங்களுக்கு கஷ்டம்ல. அதனால எங்க அப்பா ட்ரெயின்ல போவோம்னு சொல்லிச்சு. அது ஒண்ணும் இல்ல, போட்டோவா நிறைய போட்டோ எடுப்போம் நம்ம 2 பேரும். பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ்னு ஸ்டேட்டஸ்லாம் போடணும்ல. சரி. அது எங்க வீட்டு பக்கத்துல உள்ள பிள்ளை, ஊதாவ பேரு. அவளுக்கு ஃபுல் சரி, உங்கள்கிட்ட நான் புறவு பேசுகே என்னன்னு கேட்டுட்டு. ஆமா, ட்ரெஸ் மேட்சிங் ட்ரெஸ்ஸா எடுத்து வைக்க. அங்க போய் போடுவோம் நம்ம 2 பேரும். சரி, வைக்க. யாமட்டி, இப்பதான் என் தங்கச்சி ஓத்திரம் தீர்ந்துன்னு பார்த்தா நீ வந்து நின்று கூப்பிட்டு நிக்க. அவங்களே எப்பமாவது ஒருக்க தான் போன் பேசுவாங்க. என்னன்னு சொல்லி நான் கோவாக்கு வரதுக்கு பத்திரகிட்ட சொல்றதுக்கு வந்தனா உள்ள அங்க 2 பேரும் அடிபட்டுட்டு இருக்காங்க. கோவாவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ராசம்ல மாமா யாசிட்டு இருக்காங்க. என்னன்னு வந்து பாருங்க. என்ன தட்டி உளறிட்டு இருக்க தள்ளு. நீ உன் குடும்பக்காரல கூட்டு நீயே போயிட்டு வா. நான் வர மாட்டேன். கோவாவை வாயில கெட்ட வரதுல ஆத்தி கழிச்சு போடுவேன். கோவா ஒரு கோவாக்கும் போவான்டா. அவன் சொக்கலிங்கிட்டு எப்படி பேசுன்னு எனக்கு தெரியும். சொல்லி கல்யாணத்தை நான் ஊர்ல வைக்க மாதிரி பண்ணிக்க. இப்ப என்னத்தை கடந்து வெடிச்சிட்டு இருக்காரு? பெரிய இவர் மாதிரி காட்டணும், நீ வெடிச்சிட்டு
நானும் சரி போட்டு போட்டுன்னு கொஞ்சம் பொறுமையா போட ரொம்ப பண்ணிக்காரு. கெரு வாய் அடக்கி பேசணும். என்கிட்ட குரலை ஒசத்துக்கு வேலையெல்லாம் வச்சுக்கிட கூடாது சொல்லிட்டேன். நான் இங்க ஒரு 5 பேர் 6 பேரை கூட்டிட்டு போலான்னு பார்த்தா இவன் மாமியார் வீட்டில் உள்ளவிய மருமக வீட்டில் உள்ளவ சித்தப்பாக்க பொண்டாட்டி வீட்டு சித்தப்பாக்க வாயில வருது. ஊர் முழுக்க அவ்வளோ பேர் வாங்க வாங்கன்னு உள்ள கொண்டு ட்ரெயினில் ஏற்றதுக்கு எழுதி வச்சுட்டு இருக்க. பணம் யார் தரா? உங்கள் வீட்டில் இருந்து எனக்கு என்னது தரவ? சும்மா பேசாமல் கடந்துரு. கோவாக்கும் போக வேண்டாம், ஒரு இடத்துக்கும் போக வேண்டாம். எப்ப ஏன்ப்பா சண்டை போட்டுட்டு கிடக்க? சொல்லியிருக்கேன் அவள்கிட்ட, வருமானத்துக்கு ஏற்ற செலவு தான் வேணும்னு. நம்ம மட்டும் போக ஒரு 2-3 பேர் தெருவில் உள்ளவியல கூப்பிடுன்னு சொல்லியிருக்கேன். அவ சொந்தக்காரரை கூப்பிட்டுருக்கா. அந்த சொந்தம் யாருன்னு கூட தெரியாது. சுத்தி 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 அப்படியே மூக்கத்தவளுக்கு சொந்தம். அவியலெல்லாம் கூப்பிடுது. அங்கே 7 பேர் வராளாம். நான் எங்கேருந்து பணத்தை அடிச்சு பார்த்ததுக்கு? நீ ஏமா இப்படி சரிப்பா, நீ கோவப்படாதப்பா. கோவப்படாம தான் இருக்க வைக்கிய. கோவாவும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். பாத்தியா இவருக்கு வாய? கோவ போவலையா? பார்ட்டி உங்க அப்பாக்கு வாயப்பரு. நான் சரி போட்டு போட்டுன்னு கொஞ்சம் பொறுமையா செலவை குறைச்சிட்டு வந்தா அவர் என்னென்ன பேச்சு பேசிட்டு போறாரு. நீயும் தான் யாரெல்லாமோ கூப்பிட்டு இருக்க. நம்ம போறதே சரியா இருக்கு. அவங்க வேற போட்டோ ஷூட்டு அது இது என்னைய ஆசையை கட்டி விட்டுது. அப்பா வேற கோவாக்கு போண்டா ஒன்றும் போக வேண்டாம்னு சொல்லுது. என்னதான் நடக்கும் இந்த வீட்டுல? எனக்கு தான் கல்யாணமா வேற யாருக்கும் கல்யாணமான்னு தெரியல. என்னைய போட்டு இந்த பாடு படுத்துங்கோ. என்னத்துக்கு எல்லாம் எனட்ட கிடந்து சாடிட்டு போகுது. இந்த வீட்டுல இருக்கதே பெரிய பாடா இருக்கு. என் புருஷனை தாண்டி நான் போராட்டம் மாட்டேங்க. அவளை போலீஸ் வரணும் தாண்டி என்ன அடிச்சு பட்டுறானுவா. இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. அடுத்த எலெக்ஷன்ல நல்ல கவுன்சிலர் இல்ல சீயமாயி காட்டுக்கணும் இல்லையான்னு பாருங்க. நான் சீயமானாதான் என்னைய வேண்டான்னு ஒதுக்குன எல்லாருக்கும் திரும்ப கொடுக்காட்டி. இவ என்ன மாறிக்கிட்டு என்னைய வாட்சிங்க. இவளுக்கு எவளும் என்கிட்ட ஆச்சி வாட்சின்னு வரக்கூடாது. என்ன டீ நடிப்பு நடிக்க நடிப்பு சிலுக்கு மோல்வலா நடிச்சுட்டு கிடைக்கலாட்டி உங்க நடிப்பு முறையில நான் அங்கேயே பார்த்தாச்சு. ஒழுங்கு முறையை வழி விடு, வழி விடுட்டு. எது எது நடிக்காதியாட்டி? எது உங்க நடிப்பெல்லாம் நான் பார்த்துட்டேன். எத்தனை நாள் ஆகுது? ஒரு எட்டு இந்த பத்திரக்காளி ஓமாயிலே வந்து பார்த்தாலாட்டி ஆச்சியா ஆச்சி சவட்டு மூஜலா ஒரு கேள்வி நீ என்கிட்ட வரக்கூடாது. எனக்கு இந்த தெருவில் எந்த நாய் எனக்கு கிடையாது. லட்சுமி ஜாமட்டி எனக்கு அவ ஒருத்தி போடு. ஒழுங்கு மரியாதை போயிரு. வந்துருவாள் ஆட்டுக்கிட்டு மோரை மூஞ்சோலையும் பாரு. எல்லாரும் கோவாக்கு போறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. இந்த கல்யாணம் கோவால தான் நடக்குமா? நீங்க இல்லாம எல்லாம் தலைகீழாவும். என்னாச்சு கோவால தான் கல்யாணமா? கோவான்னா எல்லாவளும் குட்டப்பாவட போட்டுக்கிட்டு ஆடுவாளுவா. ஜாலியா இருக்குமே. ஐயா இவள கூட இந்த நேரம் பார்த்து சண்டை வேற போட்டிருக்கானே. கீதாக்கா ஆச்சி இங்கதான் இருக்கீங்களா? ஆச்சி பேசவும் மாட்டாவளா? கீதாக்கா வந்துட்டா. வள்ளின்னு பேர் வச்சதுக்கு ஊர் கல்லின்னு பேர் வச்சிருக்கான். எவளையும் என்ன ஆச்சுன்னு கூப்பிடக்கூடாது சொல்லியாச்சு. ஏச்சி நான் அன்னைக்கு உங்கள்கிட்ட வந்து கெஞ்சினே நீங்க பேச மாட்டேன்னு சொல்லிட்டிய. நானும் பேசல. நான் கீதாக்காவை தான் கூப்பிட வந்தேன். உடனே என்கிட்ட வராதியோ. பேசுவாளுவா எல்லாம் நான் வளர்த்து விட்ட வாய் தானே பேசுவாளுவா. கீதாக்கா நான் கோவா போறதுக்கு 7 ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன். 7 நாளுக்கு மேலே ஆகுமா? 7 ட்ரெஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் மேக்கப் செட் எல்லாம் வாங்கணும். சாயங்காலம் போகணும். அதான் நீ வாரியான்னு கேட்கறதுக்கு நான் அங்கே வந்தேன். ஏக்கா வரலன்னா உடுக்க, நம்ம போய் ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். நான் வந்து மானங்கட்டு சூடு விட்டு போனது கிடையாது. உங்க கூட வரணும்னு அவசியம் நாங்க எனக்கு கிடையாது. பாக்கட்டு கோவா வரல கோவான் பெரிய இவளுவா வள்ளி சொல்லி வீட்டு நடப்பக்க காலையும் காலை ஒடிச்சு அடுப்புல விட்டு ஏக்கா ஆச்சியை உசு பேத்தி விட்டுருக்கோம். ஆச்சி கோவான்னு ஏற்கனவே சொல்லிட்டு இருந்து அவளும் அங்கே குட்டை பாவடை போட்டுட்டு திரிவாளுவல்ல. ஆச்சிக்கு அதே மாதிரி போட்டுட்டு ஊரு ஃபுல்லாக சுத்தணும்னு ஆசை உண்டு. அதான் மெதுவாக ஏற்றி விட்டுருக்கேன். 7 நாள் டூருன்னு சொல்லியிருக்கேன். ஆச்சி எப்படி இன்னைக்கு ஃபுல்லாக யோசிச்சு நம்மள்ட்ட எப்படியாவது பேசுறதுக்கு வரும். வருவாக்கா வா நீ போவோம். இங்க எவன்ட்ட இருக்கு? பாக்கெட்ல 5 பைசா கிடையாது. சும்மா ஆச்சிய கொளாறு பண்ணதுக்காண்டி சொல்லிட்டு இருந்தேன். என்னே வாமக்கா வா 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 சொல்லுங்கண்ணே.
மக்கா 15 டிக்கெட்டு போடணும். நேரம் இங்கேருந்து அங்கே தான் போகிற மாதிரி போடணும் பார்த்துக்கோ. இது முன்ன பின்ன ஆளுவ கூட வந்துனா ஏதாவது கவர்மெண்ட்ட பேசி கொஞ்சம் ஏதாவது பண்ண முடியுமா? ஏனே 15 டிக்கெட்டு முன்கூட்டியே எடுத்து தந்துடுவேன். டிக்கெட்டை பற்றி பிரச்சனை கிடையாது. முன்ன பின்ன ஆளுவ வந்துன்னா கொஞ்சம் பிரச்சனை தானே. இப்போ கவர்மெண்ட் நல்ல ஸ்ட்ரிக்ட்டு. யார்கிட்ட எதுவும் பண்ண முடியாது. எல்லாவனும் ஆளுக்கு ஒரு போனை வச்சிருக்கானோ பீடியோ பிடிச்சி அனுப்பி விட்டுருதானோ வேலை அன்னைக்கே க்ளோஸ் பண்ணிடுதானுவேன். பிள்ளைக்கு கல்யாணம் கோவால தான் வைக்கணும்னு மாப்பிள்ளை வீட்டில் பேச்சு. மக்கா கோவால வைக்க அளவுக்கு நம்ம என்ன வசதி வாய்ப்பு உள்ளவளா? அவ எல்லாரையும் அள்ளி பறிக்கிட்டு போக முடியாது. வீட்டில் தான் அடியை போட்டு வந்திருக்கேன். என்ன செய்யனே தெரியல. கணக்கு போட்டால் பிடிச்சி 50-60 பேர் வாரா. எல்லாரையும் கோவாக்கா அள்ளிட்டு போயிட்டு சோத்துக்கும் ரூமுக்கும் நான் எங்கே போகிறதுக்கு? ஆமாண்ணே, அப்படியெல்லாம் மாட்டிடாதியா, ரொம்ப சிக்கல். பொண்ணோடி சேர்த்து உங்கள் 4 பேர் போயிட்டு வந்தேடா. கல்யாணத்தை முடிச்சேலா ஊரில் வச்சு பெருசாக எடுத்தேலான்னு இருங்க. தலையே போட்டாதியா, குடும்ப சீரழிஞ்சு நாளாக்கிடுவாளுவா. அந்த மாயத்துக்கு தான் அவள்கிட்ட அட்டியை போட்டு வான்ட்ட வந்து டிக்கெட்டு கேட்க வந்திருக்கேன். கொஞ்சம் பார்த்து எடுத்து ஏதாவது செய். கோவால பிடிச்சா ஒரு 2 டிக்கெட் வாங்கலாம். சந்திரனை பிடிச்சா ஒரு டிக்கெட்டு தான். அதுக்கு மேலே வாய் சவடால தான் விடுவான். பணத்தை கொடுத்துட்டு நடுவில் தான் நிற்கணும். சரி பாப்பானே, இப்போ 15 டிக்கெட்டு போட்டுருதேன். முன்ன பின்ன வந்தா என்ன அதுன்னு பாப்போம். சரி மக்கா, சரி பெரிய உதவியாக இருக்கும். இன்னும் கணக்கு போடலை. கணக்கு போடும் போதெல்லாம் அடி தான் உழுது. கணக்கை போட்டுட்டு வந்து சொல்லுதேன், கொஞ்சம் அரைசி பண்ணி விட்டுரு. சரிங்க அண்ணே, சரி பாப்பானே. அப்போ பார்த்து ஏதாவது பண்ணுங்க. சீப்பே இருக்குல்ல, போட்டு விடுதே. வீட்டு போயிட்டு போன் படுதே, நீ கணக்கு போட்டு சொல்லு. எல்லாத்தையும் சேர்த்து சொல்லு போடுதே. சரிங்க அண்ணே, சரி. அதான் உங்கள்கிட்ட நம்ம அப்படிலாம் பேச மாட்டோம். நீங்கள் அதுக்கான ஆள் கிடையாது. எதுனாலும் பார்த்து கணக்காக தந்துருவிய. அதுக்கு தான் உங்களுக்குன்னு முன் வந்து நான் நிற்கேன். சரியா, பார்த்து இது பண்ணுங்க. சரி என்ன வாரேனே. பணத்தை பிடுங்கிறதுக்கு என்னென்ன வார்த்தையெல்லாம் விடுதான். 15 டிக்கெட்டு. ஒரு டிக்கெட்டு 1000 ரூபான்னாலும் 15 டிக்கெட்டுக்கு எம்மா என் சொத்தை எல்லாம் டிக்கெட்டு போட்டே செலவழிஞ்சிரும். இனி எக்ஸ்ட்ரா அவ்வளோ வருவாள்வோ இவ்வளோ வருவாளோன்னு கூப்பிடுவா. 1000 ரூபா டிக்கெட்டு 2000 ரூபா 3000 ரூபான்னு இவங்க அப்பா. அது போய் இவனுக்கு கமிஷன். கல்யாணம் எடுக்க முன்னாடி என் தலையை பாதி அறுத்து கீழே வைக்க வேண்டியதுதான். முருகா, திருச்செந்தூர் முருகா, நீ தான் கூட இருந்து என்னைய காப்பாற்றணும்.